ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் டெய்லி தேவைப்படுற மாதிரியும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட Samayalக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து சோயா சங்க்ஸ் இல்லை மீல் மேக்கர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதில் வந்து நம்ம பிரியாணி, குழம்பு இல்லை ஃப்ரை பண்ணால் கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலுமே இதை ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் செய்வோம். இதை வந்து நம்ம என்னதான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தாலுமே இதுலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சமைச்சதுக்கு அப்புறமாவும் இது அப்படியே தான் இருக்கும். அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த சோயா சங்க்ஸில் இருக்கிற ஸ்மெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் சுடு தண்ணி சேர்த்து ஊற வைக்கும் போது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம வந்து பால் சேர்த்து ஊற வைக்கும் போது சோயா சங்க்ஸ்லேருந்து நமக்கு அந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. அதுக்காக இதுலேருந்து ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு 60% 70% வரைக்கும் அது ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் நார்மல் வாட்டரில் சேர்த்து இதை நல்லா அலசி எடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல் சமைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில முட்டையில் விரிசல் விழுந்திருக்கும். இந்த விரிசல் விழுந்த முட்டையை நம்ம வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சோன்னா அந்த முட்டை எல்லாமே வெளியில் வந்து நமக்கு முட்டையும் வேஸ்ட் ஆயிரும். முட்டை வந்து தண்ணியில் கலந்து பாத்திரத்துலலாம் போய் அங்கங்கே ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி கழுவ வேண்டியது இருக்கும். இல்லை விரிசல் இல்லாத நல்ல முட்டையாக இருந்தாலுமே நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த முட்டையோட ஓடை உரிக்கும் போது அந்த ஓடு வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக உரிக்க வராது. அங்கங்கே ஒட்டிக்கிட்டு உரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விரிசல் விழுந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முட்டையை வைக்கணும். இதில் நான் 3rd ஒன்னாக வைக்கிறது மட்டும்தான் விரிசல் விழுந்த முட்டை, மற்ற எல்லாமே நல்லது. இப்போ நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முட்டை ஓடு எந்த அளவுக்கு கிராக் ஆகிருக்கு பாருங்கள். ஆனாலும் முட்டை வந்து வெளியில் வரவே இல்லை. நான் உள்ளே வைக்கும்போது இந்த அளவுக்கு கிராக்கும் இல்லை. இது வந்து இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ 5 நிமிஷம் நார்மல் வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். முட்டை ஓடு கொஞ்சம் கூட ஒட்டிக்காமல் ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வருது. இனி விரிசல் விழுந்த முட்டையை தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய போட்டு மொத்தமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த இஞ்சி பூண்டு விழுது காலி ஆயிடுச்சுன்னா சில சமயங்கள் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு மறந்துடுவோம். சமைச்சிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வரும் இது காலி ஆயிடுச்சுங்கிறதே. நமக்கு இப்போ சமைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். இதுக்காக நம்ம மறுபடியும் உரிச்சிக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சு அரைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே கேரட், பீட்ரூட் எல்லாம் துருவோம்ல, அந்த கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த பெரிய ஓட்டை இருக்குது தெரியுமா, இதில் வந்து நீங்கள் துருவக்கூடாது. இதில் வந்து நீங்கள் துருவுனீங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக வரும். இந்த குட்டி இடத்துல வந்து நீங்கள் துருவிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நான் துருவும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக வருது. ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து அவசரமாக சமைச்சிட்ருக்கோம், கொஞ்சம் தான் இஞ்சி பூண்டு விழுது தேவைன்னா நீங்களும் இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள், அதாவது பருப்பு வகைகள்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த பருப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கிற வீடியோஸில் நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ஒரு புதுசான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான மெத்தடும் கூட. இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காயோட ஓடு தான். இந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற நார் எல்லாத்தையும் நல்லா பிச்சு எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓடு நல்லா காய்ச்சிருக்கணும். சில தேங்காய் ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதமாக தண்ணி கொத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுக்கவே கூடாது. அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பருப்புக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இதில் நமக்கு வண்டோ பூச்சியோ வராது. முக்கியமாக இந்த கட்டி பிடிக்குது பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. எந்த பருப்பு வகையாக இருந்தாலும் சரி நீங்கள் இதே மாதிரி செய்யலாம்.
நம்ம வீட்டில் பொதுவாகவே லஞ்சுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கிறிஸ்பியாகவே வராது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சாலுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு நம்ம சமைக்கும் போதும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் இது வந்து நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சமாக நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இப்போது இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே நமக்கு வந்து தண்ணியிலே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா அலசி விட்டுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் எப்பவும் போல் இதை வறுவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே சமயம் ரொம்ப நேரத்துக்கு இந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து இதே மாதிரி ஸ்டவ் இருக்குது. இதை வந்து குக்கிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுது, ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியுது. 2 பர்னருமே ஒரே சைஸ் தான், ஆனால் ஒன்றத்தில் மட்டும் ஏதோ அடைப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அடைப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது மேலே இருக்க இந்த பிளேட் பர்னர் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே ரொம்ப சின்னதாக மெல்லிஸாக ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டையில் தான் நம்ம வந்து குத்தி விடணும். ஆனால் இதில் ஊக்க கூட போகாது, அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிஸானது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் தான். இது வந்து என்னென்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சார்ஜர் இல்லை அயன் பாக்ஸ் எல்லாம் புதுசாக வாங்கும்போது அதை வந்து சுற்றி முடிச்சு போட்டு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயர் தான் இது. இந்த ஒயரில் மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு மெல்லிஸான கம்பி இருக்கும் பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை வச்சு நம்ம ஸ்டவ்வை குத்தி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி குத்தி விட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி எரிஞ்சதுக்கும் இப்போ எரியறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ப்ளூ கலர் ஃபயரை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். முன்னாடி வந்து ரொம்ப குட்டியாக எரிஞ்சுது, இப்போ வந்து நல்லா எரியுது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த பிரச்சனையை அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா பேண்ட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கிற கயிறு மட்டும் உள்ளே போயிடும், இன்னொரு பக்கம் கயிறு மட்டும் நல்லா லென்த்தியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்கெல்லாம் அவசரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பேண்ட்டில் கயிறு உள்ளக்க போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம்தான். அடுத்து நம்ம கயிறு ஃபுல்லாகவே வெளியில் இழுத்துட்டு ஒரு ஊக்கு வச்சு மறுபடியும் கோக்குற மாதிரி தான் இருக்கும். இனி வெளியில் போகிற அவசரத்தில் இந்த மாதிரி டென்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு 5 செகண்டில் இந்த கயிறை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கயிறு இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தொட்டு பார்த்தீங்கனாலே கயிறு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. சிசர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போது இது வழியாக உள்ளே விட்டுட்டே வாங்க. இப்போது கயிறு இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா சிசர்ஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி கயிறோட முனையை பிடிச்சிடலாம். இப்போது வெளியில் எடுத்திங்கன்னா கயிறு ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பேண்ட்டை துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி கயிறு 2த்தையும் பிடிச்சி நல்லா கட்டிட்டு போடுங்க. பேண்ட்டில் கயிறு உள்ளே போயிடுச்சுன்னா அது எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இனி வந்து பேண்ட்டில் கயிறு உள்ளே போகவே கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பேண்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். பேண்ட்டோட சென்டரில் கயிறோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு வச்சிடணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டெய்லர்கிட்ட சொன்னாலே போட்டு தருவாங்க. இல்லை ரெடிமேட் அப்படின்னா நீங்கள் வந்து கையாலேயே தைச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இனி பேண்ட்டில் கயிறு உள்ளக்க போகவே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் தேங்காய் சட்னி அரைப்போம். இந்த தேங்காய் சட்னிக்கு பொதுவாகவே எல்லோரும் பொட்டுக்கடலை சேர்த்து தான் அரைப்போம். சப்போஸ் நம்ம வீட்டில் பொட்டுக்கடலை இல்லை, நம்ம வந்து முன்னாடியே வாங்கி வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா பொட்டுக்கடலைக்கு பதிலாக எந்த பொருள் சேர்த்து அரைச்சா சட்னி வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதை பார்க்கலாம். சட்னியில் கடலைக்கு பதிலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காமலேயே ஸ்டவ் வந்து நல்லா கம்மியாக வச்சு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை பேன்லேயே விட்டுறாதீங்க. வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு 2த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சதுக்கப்புறமா காரத்துக்காக பச்சை மிளகாய், 1 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிட்டோன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை இல்லைன்னா யோசிக்கவே வேண்டாம். பாசிப்பருப்பு சேர்த்து இதே மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலையே நம்ம டெய்லியும் காய்ச்சிற பாலில் பாலாடை எடுத்து அதில் வந்து பட்டர், நெய்யெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலையே பட்டர், நெய்யெல்லாம் செய்கிறவங்களுக்கு அதிகமாக பாலாடை தேவைப்படும். நம்ம டெய்லியும் பாலை காய்ச்சும் போது காய்ச்சின உடனே நல்ல சூடாக இருக்கும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா நமக்கு அந்த பாலில் அந்தளவுக்கு பாலாடை படியாது. அது மட்டும் இல்லாமல் பால் நல்ல சூடாக இருக்கும் போதே நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறதுனால அந்த மூடி ஃபுல்லாகவே தண்ணி படிஞ்சிரும். அடுத்து நம்ம மூடியை திறக்கும் போது தண்ணி ஃபுல்லாகவே பாலுக்குள்ளே விழுந்துடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை ஃபுல்லாக மூடி வைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ சூடான ஆவி எல்லாமே வெளியில் போயிடும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னா தூசி, குட்டி குட்டி பூச்சி எல்லாம் பாலுக்குள்ளே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சாதம் வடிகட்டுறதுக்கு, நூடுல்ஸ் வடிகட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். இதை வச்சு பாலுக்கு மேலே கவுத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சூடான ஆவி எல்லாமே சீக்கிரமாக வெளியில் போயிடும். ஸோ பாலும் நமக்கு வந்து சீக்கிரமாக ஆறிடுறதுனால நிறைய பாலாடையும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.